நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு பசும்பொன் பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். அரசு மாற்றம் ஏற்பட்ட பிறகு வழக்கறிஞர்கள், தலைமை வழக்கறிஞர்கள் எல்லாமே மாறுதல் இயல்பானதாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில தமிழ்நாடு அரசுடைய தலைமை வழக்கறிஞராக விஜய் நாராயண் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் ஏற்கனவே அதிமுக ஆட்சியிலும் அவர் தலைமை வழக்கறிஞராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி செய்திகளை பார்க்க முடிஞ்சது. இப்போ அண்மையில பாத்தீங்கன்னா கூடுதல் தலைமை அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. PV பாலசுப்ரமணியம், T கௌதமன் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்திலும் அதனுடைய மதுரை கிளையிலும் வாதாடுவதற்காக கூடுதல் தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டிருக்காங்க அரசால. இது எப்படி பார்க்கலாம் தோழர்? இவங்களுமே அதிமுக ஆட்சி காலத்துல கூடுதல் தலைமை வழக்கறிஞர்களாக செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் பார்க்கப்படுது. அப்போ அதிமுகவை சேர்ந்தவர்கள், அதிமுக பீரியட்ல ஒர்க் பண்ணவர்கள் இதுலயும் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் விமர்சனமா மாறி இருக்குது. இல்ல இதுல இயல்பானதான்னு எடுத்துக்கலாமா? இது இயல்பானது என்று கடந்து செல்ல முடியாது. அதிமுகவிலே இருந்த வாக்காளர்கள் தான் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. தாவேகான்ற ஒரு கட்சிக்கு தனியான கட்டமைப்பும் சரியா இல்லை, அவங்களுக்கு ஆட்களும் இல்லை. எங்கேயாவது கடை வாங்கி தான் அவங்க கட்சியை நடத்தணும். இதான் அவருடைய நிலவரம். திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய கட்டமைப்புகள் உருவான கட்சி. 75 ஆண்டுகளுக்கு மேல திமுக, 50 ஆண்டுகளுக்கு மேல அதிமுக இருக்குது. இப்ப அவங்களுக்கு எல்லா அமைப்பிலையும் ஆட்கள் உண்டு நிர்வாகத்துல. ஆனா தாவேகான்ற கட்சிக்கு தனியான ஒரு வாக்காளரே கூட கிடையாது. அதிமுகவுடைய வாக்குகளை தான் அவங்க அதிகமா பிரிச்சிருக்காங்க. திமுக வாக்கு பிரிச்சிருந்தாலும் அதிகமா பிரிச்சது அதிமுக வாக்குகளை தான் பிரிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ நியமிக்கப்பட்டதை அதிமுகவில் இருந்தவர்கள் என்ற அடிப்படையில் மட்டும் நான் பார்க்க முடியாது. நான் ஒரு பெரியாரினுடைய தொண்டன் என்ற அடிப்படையிலும், சமூக நீதிக்காக தொடர்ந்து இந்த மண்ணில் போராடக்கூடிய, களம் அமைக்கக்கூடிய போராளிகளில் நானும் ஒருவன் என்ற அடிப்படையில் என்னுடைய பார்வையெல்லாம் ஈரோடு கண்ணாடியை போட்டு பார்க்கின்ற பொழுது RSS அஜெண்டாவை, பாஜகவுடைய அஜெண்டாவை, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் காலங்காலமாக இந்த மண்ணில் யார் வரக்கூடாத அதிகாரத்திற்கு, யார் வர வேண்டும் என்று திராவிட இயக்கங்கள் போராடியதோ, சமூக நீதி இயக்கங்கள் போராடியதோ, யார் அதிகாரத்தில் கோல் வச்சிருந்தார்களோ, பன்னெடுங்காலமாக பல ஆயிரங்களாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக கடவுளின் பேரால், மதத்தின் பேரால், ஜாதியின் பேரால் படிக்க கூடாத ஜாதி நீங்கள் எல்லாம், நாங்கள் படிக்கிறதுக்காகவே பிறந்த ஜாதி அப்படின்னு சொல்லி ஒரு வர்க்கம் என்றால் பிராமண சமூகம், பார்ப்பன சமூகம் உயர் பதவிகளை அங்க வைத்தார்கள். சமூக நீதியின் பெயரால் திராவிட இயக்கம் இங்கே இந்த மண்ணில் வேறு கொண்டிருக்க பின்பாக தான் முதல் தலைமுறைகளாக அரசு வழக்கறிஞர்களாக, கூடுதல் வழக்கறிஞர்களாக, நீதிபதிகளாக நாம் இப்பொழுதுதான் தலையெடுத்து வந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மீண்டும் இங்கே RSS உடைய அஜெண்டாவை நிறைவேற்றுகின்ற பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றுகின்ற கொள்கை அம்சம் அடிப்படையில் தான் உயர் வகுப்பினர்கள் தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலும், நீதிமன்றங்கள் மட்டுமல்ல அனைத்து இடங்களும் அவர் நிரப்புகின்ற அனைத்து இடங்களிலும் பிராமண சமூகத்தினரை தான் இங்கே நியமனங்கள் வந்து கொண்டிருப்பதை நாங்கள் எல்லாம் அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும், பெரியாரை வழிகாட்டி என்றும் அம்பேத்கரை வழிகாட்டி என்றும் படத்தை மட்டும் தாவேகா மாநாடுகளில் காட்டிவிட்டு, பெரியார்களுக்கு சென்ற ஆசிரியர் வீரமணியை மட்டும் பார்த்துவிட்டு, இங்கே பெரியாரும் அம்பேத்கரும் உருவாக்கிய சமூக நீதி கோட்பாட்டுக்கு எதிராக இந்த மண்ணில் இன்றைக்கு இந்த ஆட்சி, தாவேகா விஜய் ஆட்சி வந்ததற்கு பின்பாக சமூக நீதிக்கு எதிரானவர்கள் இங்கே நியமிக்கப்படுவதாக நான் கருதுகின்றேன். இல்ல, இப்போ அவங்க பிராமணர்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே அவங்க RSS பின்புலத்தை கொண்டவர்கள், இல்ல சமூக நீதிக்கு எதிரானவர்கள் எப்படின்னு நம்ம முடிவுக்கு வர முடியும்? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? உயர் வகுப்பினர் என் வீட்டில் எடுத்துக்கிட்டா நான் தான், எத்தனை ஆயிரங்கள் எத்தனை நூற்றாண்டுகள் தலைமுறை இருக்கு, நான் தான் முதல் பட்டதாரி. நீங்க நியமிக்கப்பட்டவங்க வீட்டில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இவர் 100வது பட்டதாரியா இருப்பார். அரசு அவங்க வீட்டில் பென்ஷன் வாங்கலே 10 பேர் இருப்பாங்க. எங்க வீட்டில் எங்க அப்பா ஒருத்தர் தான் பென்ஷன் வாங்குறது இருந்தார், அவர் இறந்து போயிட்டார். இப்போ நாங்க என் வீட்டில் எத்தனை பட்டதாரி இருக்கோம்? என் மகன் 2 பேர் வழக்கறிஞர். உதாரணத்துக்கு சொல்றேன், மிக மிக பின்தங்கிய ஒரு சமூகத்தில் பிறந்து நான் முதல் பட்டதாரியா வந்திருக்கேன்.
இத்தனை ஆண்டுகள் கிடைத்து சுதந்திர இந்தியாவில் என் வீட்டில் நான் முதல் பட்டதாரி. என்னுடைய தந்தையார் ஒரு அரசாங்கத்துடைய ஆசிரியராக இருந்தவர், அரசாங்க ஊழியராக இருந்து பென்ஷன் வாங்கினா அவர் இறந்து போனதுக்கு முன்னாடி ஒரு அரசாங்க வேலையை எங்கள் வீட்டில் இல்லை. 4 பட்டதாரி உருவாயிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்களே இந்த அரசு வழக்கறிஞர்கள், அவங்க வீட்டில் பார்த்தா இவங்க 100வது பட்டதாரி. அவங்க வீட்டில் ஒரு 10 பேர் பென்ஷன் தாரி இருப்பாங்க. இதான் சமூக அநீதின்னு சொல்றது. அப்ப எந்த நியாயத்தின் அடிப்படையில் இவர் நியமித்தார்னு நான் கேட்கிறேன். நான் இதை பிராமணர்கள் என்று சொன்னாலே உயர்ந்தவர்கள் அவங்க சொல்றாங்க. அவங்க மனு திருமத்துல உயர்ந்தவர்னா படிப்புல உயர்ந்தவர்கள், கல்வியில உயர்ந்தவர். எங்களுக்கு முன்னாடி நாங்க படிக்க மறுக்கப்பட்ட சமூகம்ல, கல்வி மறுக்கப்பட்ட சமூகம், வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்திருக்கிறோம். அப்ப அவங்களுக்கு 100வது பட்டதாரி அவரு நியமிக்கப்பட்டவர். அவங்க வீட்டுல யாருங்க கை நாட்டு போறவங்க இல்ல. இன்னும் என் வீட்டுல கை நாட்டு போறவங்க இருக்கிறாங்க. சுதந்திரம் அடைந்து 79 வருஷம் 80 வருஷத்துல இன்னும் என் வீட்டுல கையெழுத்து போட தெரியாத சமூகத்துல தான் இன்னும் நம்ம இருக்கிறோம். அதனால இதுதான் அவங்களை இது பார்ப்பனுடைய அஜெண்டா என்ன? பார்ப்பனுடைய அஜெண்டா என்ன? அவங்க பிராமண சமூகத்தை, இந்த நாட்டை பிராமண சமூகமாக இந்து ராஜ்யம் என்று சொன்னால் யார், இந்துத்துவா என்று சொன்னால் யாரு? இந்த அரசு வழக்கறிஞர்கள் யாருக்கு ஆதரவாக இருப்பார்கள்? அனைத்து ஜாதியிலும் அர்ச்சராகலாம் நம்ம ஒரு சட்டம் கொண்டு வர்றோம். பெரியார் சொன்னார், என் முள்ளில் தைத்த என் இதயத்தில் முள்ளால் தைக்கப்பட்டது, அனைத்து ஜாதி அர்ச்சராக முடிக்காம போறனே. என் காலத்துல நான் போராடி ஒரு கலெக்டரை பார்த்துட்டேன், ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவன், ஒரு நீதிபதியா பார்த்துட்டேன், இன்னும் சொல்ல வேணும் ஒரு ஜனாதிபதியா பார்த்துட்டேன், ஒரு பிரதமரா கூட பார்க்கிறேன் பிற்படுத்தப்பட்ட சமூகம் வந்தவங்களை. ஆனால் நாம் கட்டிய கோயிலுக்குள், கருவறைக்குள், நாம் மன்னர்களும் நம் முன்னோர்களும் கட்டிய கோயிலுக்குள்ள அனைத்து ஜாதியிலும் அர்ச்சராக முடியவில்லை. மிகுந்த வேதனையோடு மரணம் அடைகிறேன், என் இதயத்தில் தைத்த முள் என்று சொல்லி ஐயா சொன்னார். அதை கலைஞர் அவர்கள் 1972-74 அனைத்து ஜாதி அர்ச்சராம் சட்டம் கொண்டு வரும்போது நீங்க உச்ச நீதிமன்றம் சென்று தடையாடை வாங்கினார்கள். அங்கேதான் உச்சி குடும்பி இருக்கிறது. அவர்களை நாங்கள் பிராமணராக மட்டும் பார்க்கல. இந்த தடை கொடுத்தது யாரு? என்ன இதுல தவறு இருக்கு? நீ நானும் ஒண்ணு, எல்லோரும் இந்தியன், எல்லோரும் இந்துவோ அப்படின்னு சொன்னா ஏன் நான் அர்ச்சகம் பண்ணக்கூடாது? கோயிலுக்குள் நான் ஏன் கருவறைக்குள் வரக்கூடாது? இன்றைக்கு இந்த சட்டம் தமிழகத்திலே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தார்கள். மீண்டும் ஆகம பயிற்சி பள்ளிகள்லாம் நடத்தி அதன் மூலமாக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்கள் வரலாம்னு சொன்னாரு. ஆனால் அதற்கும் நீதிமன்றம் சென்றிருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் என்ன சொல்லுகிறார்கள்? ஆகம விதி கோயில், ஆகம விதி இல்லாத கோயில். ஆகமம் என்றால் யார் வகுத்தது? ஆகமம் என்றால் என்ன அர்த்தம்? இன்னைக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் ஆகமத்துக்கு ஆதரவாக செயல்படுவார்களா, ஆகமத்துக்கு எதிராக செயல்படுவார்களா? நம்முடைய பணத்தில், நம்முடைய வரி பணத்தில் நமக்கு நாமே சூனி வைத்துக் கொண்டது போன்றது. நம்முடைய வரி பணத்தில் தனிப்பட்ட விஷயங்களை தாண்டி அவங்க வழக்கறிஞர்கள், அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுறாங்க. அப்போ அரசுடைய கருத்து தானே அவங்க பிரதிபலிக்க போறாங்க. அவங்க பிராமணர்களா இருந்தாருன்னா, யாரா இருந்தாருன்னா அரசுடைய கருத்து தானே பிரதிபலிப்பாங்க. அவங்க தனிப்பட்ட கருத்தை எப்படி பிரதிபலிப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நிச்சயமாக அவங்க அரசுடைய கருத்து இவர்கள் திணிப்பார்கள். இந்த அரசுக்கு அவ்வளவு விவரமான அரசு கிடையாது. சமூக நீதி களத்தில் போராடியவர் விஜய் அல்ல, சமூக நீதி கொள்கையை பேசியவர் விஜய் அல்ல, சமூக நீதி என்பதை அறியாதவர். ஆகவே இந்த மாதிரி அரசுகளுக்கெல்லாம் யார் சொல்லுவாங்கன்னு கேட்டா, எப்பயுமே புதுசா வரக்கூடிய மந்திரிகளுக்கு, முதலமைச்சருக்கெல்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஐபிஎஸ் அதிகாரிகளும் ஆட்சி நடத்துவார்கள். இது நாங்கள் கடந்த காலத்துல பார்த்த அனுபவம். அவர்கள் கொள்கை விளக்கத்தை இவர்கள் சார்பாக, இந்த முதலமைச்சர்களின் சார்பாக, இந்த அமைச்சர்களின் சார்பாக, இந்த துறைகளின் சார்பாக அவர்கள் இப்படி கொடுத்தால்தான் நாடு ஒத்துக்கொள்ளும், இதான் கான்ஸ்டியூஷன், நீங்க சொல்ற மாதிரி சொன்னா கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதுன்னு சொன்னா நீங்க கொடுங்கன்ட்டு போயிடுவாங்க. இதான் நாங்க காலகாலமா பார்த்திருக்கோம். ஒரு கசப்பான அனுபவத்தை சந்தித்ததால் நாங்க இதை சொல்றோம், காலகாலம் பார்த்ததை. இப்ப இந்து சமய அறநிலையத்துறை கூட யார் போட்டு, ஆசிரியர் வீரமணி அவர்கள் கண்டித்திருக்காங்க. நீங்க அவங்க போறது புறம் பாருங்க, எடுத்த உடனே அவர் அவருக்கு வேண்டிய ஒரு ஜோதிடர் அவருக்கு செயலாளர் கொடுக்குறாரு. ஏன்? ஒரு படத்துக்கு 500 கோடி வாங்குறவரு, நான் மக்கள் பணம், மக்களுக்காக தான், நான் அரசாங்க பணத்தை எடுக்க மாட்டேன்னு சொல்றவரு, தனக்கு உதவியாளராக நான் இந்த ஜோதிடரை நியமித்துக் கொள்கிறேன், ஆனால் இவர் பொலிட்டிக்கல் பிஏ, இவருக்கு சம்பளம் என் பணத்துல கொடுக்குறேன்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கே தாராள மனப்பான்மை இல்லை. அரசாங்க பணத்தை எடுத்து கொடுக்கணும் அவருக்கு. இதுவரைக்கும் வரலாறு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் காலத்துல இருந்து, குமாரசாமி ராஜால இருந்து, இன்னும் சொன்னா ராஜாஜி காலத்து வரைக்கும் கூட இப்படி ஒரு நியமனம் நடந்திருக்கா?
இது போக்கு ஆரம்ப போக்கு முதல் நியமனமே யாரு? ஜோதிடர், மூட நம்பிக்கை. நீ எங்க போறாங்க அவங்க? மனுதர்மத்துக்கு ஆட்சியை கொண்டு போறதா RSS வேலை, பாஜக வேலை. இங்கே தாவேகா என்ற பெயரில் ஒரு RSS ஆட்சி நடத்த போகிறது. இதைதான் வெளிப்போடருங்கன்னு சொல்றாங்க. ஒரு பிஜேபியுடைய டீம் எப்படி அங்க வந்து அண்ணா ஹாஸ்ரே ஒருத்தர் உருவாக்குறாங்க. திடீர்னு டெல்லி நீங்க பார்த்தா லஞ்ச ஒழிப்பு போராளி மாதிரி ஒரு அண்ணா ஹாஸ்ரே உருவாக்கி, அந்த அண்ணா ஹாஸ்ரே கிட்ட இருந்தா கெஜ்ரிவால் வந்து அந்த கெஜ்ரிவாலை வந்து மூலமாக காங்கிரஸை வீழ்த்தி அங்கே ஆட்சியை பிடித்து பின்னாடி கெஜ்ரிவாலையும் காலி பண்ணி பிஜேபி ஆட்சி வந்துருச்சு. இங்கே அந்த அண்ணா ஹாஸ்ரே போராட்டத்துக்கு போனவர் தான், கலந்து கொண்டவர் தான் விஜய். அந்த அண்ணா ஹாஸ்ரே உருவாக்கியது RSS பிஜேபி, இவரை உருவாக்கியது RSS பிஜேபி. தாவேக ஆட்சி என்பது இன்னைக்கு தமிழகத்துல கால் பதித்திருக்குது RSS. அவர்கள் வெகு விரைவில் தாவேகாவை அழிச்சிட்டு பிஜேபி உட்கார்றதுக்கு அப்ப பிஜேபியுடைய வேலையை தான், செயல்பாடுகளை தான், வேலை திட்டத்தை தான், RSS கொள்கை குறிக்கோளை தான் அமுல்படுத்துவார். அதன் வெளிப்பாடாக நாங்கள் இந்த நியமனங்களை பார்க்கிறோம். ஏன் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் அதிக பேர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இப்பொழுது வழக்கறிஞர் இருக்கிறோம். இப்பொழுது அதிக பேர் இங்கே IAS IPS அதிகாரிகளாக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் அதிகம் வந்திருக்கிறோம். அவங்க பிராமணர்கள் என்று சொல்றது குறைவான எண்ணிக்கை தான். அவங்க நிறைய சுதந்திர இந்தியாவில் பார்த்தாலும் அதுக்கு முந்தி வெள்ளக்காரிய காலத்தில் பார்த்தாலும் அவங்க தான் அதிகமாக பதில் இருந்திருக்கிறாங்க, ஆண்டு அனுபவிச்சிருக்காங்க. இந்த வாய்ப்புகள் இந்த சமூகத்தை சேர்ந்த பின்தங்கிய கிராம பகுதியிலிருந்து வந்த, சேரியிலிருந்து வந்த சாதாரண நடுத்தர ஏழை எளிய குடும்பத்தில் வந்த IPS IAS அதிகாரிகளை வழக்கறிஞர்களை ஏன் நியமிக்க கூடாது? அக்ரகாரத்தில் வந்தவர்களை மட்டும் நியமித்தா என்ன அர்த்தம்? அப்ப அது RSS அஜெண்டா தானே. ரெண்டாவது, ஒரு நீதிபதியா வந்து ஒருத்தர் நியமனம் பண்றதுக்கு முன்னாடி இது நீங்க அந்த வழக்கெல்லாம் நிறைய பார்த்துருக்குங்க. அதாவது நீதிபதியாக நியமிக்கப்பட்டாருன்னா, இப்ப நான் வந்து வழக்கறிஞரா இருக்கிறேன், ஒரு 30 ஆண்டுகள் மேல வழக்கறிஞரா இருக்கேன். என்னை நீதிபதியா நியமனம் பண்ணுண்டா என்கிட்ட கிளைண்டா இருந்தாங்கல்ல, அவங்க வழக்கு என்னுடைய நான் நீதிபதியாகி என்கிட்ட வந்தா நான் வந்து அந்த வழக்கை நடத்த மாட்டேன், அந்த வழக்கிலிருந்து நான் விலகிக் கொள்வேன். என்று கேட்டால் இவர்களுக்கு ஆதரவாக கடந்த காலத்தில் நான் வழக்கறிஞராக ஆஜராயிருக்கிற காரணத்தால் இப்பொழுது நான் நீதிபதியா இருக்கிற காரணத்தால் அவங்க இந்த வழக்கு என்கிட்ட வருது. அதான் என் கிளைண்ட்டுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்க வேண்டி வரும், நாளை குற்றச்சாட்டு வரும். அதனால அந்த இதிலிருந்து விலகிக்கிறேன். அது மாதிரி இப்ப நியமிக்கப்பட்டிருக்கிற வழக்கறிஞர் அவர்கள், சென்னை உயர்நீதிமன்ற நியமிக்கப்பட்ட அரசு வழக்கறிஞர் அவர்கள் விஜய்க்காக, விஜய் கொடிக்காக, விஜய் கட்சிக்காக, விஜயுடைய அந்த காருக்கு வெளிநாட்டில் இறக்குமதி செய்யப்பட்ட காருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்டனைக்கு எதிராக அப்பீல் செய்து வாதாடி அவர் விஜயுடைய வழக்கறிஞர், தனிப்பட்ட விஜயுடைய வழக்கறிஞரை நீங்க அந்த பதவியில போட்டா அப்ப வந்து நாங்க அரசாங்கம் என்பது விஜய் மட்டுமல்ல, அவரை எதிர்க்கக்கூடிய இன்னைக்கு அவருக்கு வாக்குறுதிக்கு 1.25 கோடி வாக்கு, 3 கோடி பேர் அவருக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். இவருக்கு 1.25 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க. இவங்க இந்த 1.25 கோடி பேருக்கானது தான் இந்த விஜய்க்கு ஆதரவா அவங்க பேசுவாங்க தவிர இந்த 3 கோடி மக்களுக்கு எதிராக தான் பார்ப்பாங்க. அதனால ஒரு நடுநிலையான வழக்கறிஞர்கள், சீனியர் அனுபவமானவங்க நியமிக்கணும். அது மாதிரி இந்து சமய அறநிலையத்துறையில வந்து மீண்டும் வந்து இந்து சமய அறநிலையத்துறை இருக்கக்கூடாதுன்னு சொல்றதா RSS. இந்து சமய அறநிலையத்துறை நீதி கட்சி காலத்துல தனிப்பட்ட பார்ப்பனர்கள் ஆக்கிரமிப்பு செய்து அனுபவித்ததை, அதை நீதி கட்சி காலத்துல தான், பனகல் அரசு காலத்துல தான் அது அரசோட நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டு இன்றைக்கு அது பாதுகாக்கப்பட்டு வருகிற அந்த சொத்துக்களை தனிப்பட்ட பார்ப்பனர்கள் கபலீகரம் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு அங்க வந்து திரும்பவும் இந்து சமய அறநிலையத்துறையை எடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் போடுறது வந்து ஒரு அச்சமாக இருக்கு. எங்களை போன்ற சமூக போராளிகளுக்கு, பெரியாருடைய சிந்தனையாளர்களுக்கு, திராவிட இயக்க கருத்தியலாளருக்கு, மக்களுக்கு இவர்கள் நியமனங்கள் எல்லாமே ஒரு சார்ந்து, அதுவும் இந்த களம், தமிழ்நாட்டு களம் என்பது பார்ப்பனர் அல்லாததற்கான இயக்கம், திராவிட இயக்கம் என்பது. அந்த இயக்கத்தில் வந்து எங்களை போன்றவர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்குது. மந்திரி சபையில கூட நீங்க இப்பொழுது ஒரு பிராமணர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது, அது மட்டுமல்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் MLAக்கள் பிராமணர்களை உருவாக்குவது, இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவை கொடுப்பது எல்லாமே வந்து இது எல்லாம் வந்து RSS எஜெண்டா. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதிமுக ஆட்சி காலத்துல யாரெல்லாம் பதவியில் இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து பதவி கொடுக்குறாங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கரூர் சம்பவத்துல இருந்து நாங்க பல்வேறு வழக்குகள்ல தாவேக்காக உழைச்சிருக்கோம், எங்களுக்கு எந்த பதவியும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி தாவேக்கா வழக்கறிஞர் அணியை சேர்ந்தவர்கள் புலம்புவதாக தி ஹிந்து தமிழ் நியூஸ் பேப்பர்ல வந்து செய்திகள் வெளியாகி இருக்குது. அதை எப்படி பாக்குறீங்க தோழர்? நானும் பார்த்தேன். அந்த செய்தி கிட்டத்தட்ட உண்மையான செய்தி தான்.
அவங்க அரசு வழக்கறிஞருக்கு மட்டுமல்ல, அனைத்து துறையினருமே இப்ப ரசிகர்களுக்கும் பல கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு முதலிடம் கொடுக்கறது வந்து பெரும் போட்டி கட்சிக்குள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா விஜயகாந்த பொறுத்தவரை எப்படி நடந்தாருன்னு கேட்டா, அவங்க ரசிகரா இருந்து வந்த மன்றத்துக்காரங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு. அப்புறம் அவங்க கட்சியில இணைஞ்ச 1-2 பேருக்கு தான் அந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்ற தவிர்க்க முடியாத தலைவர்களுக்கு தான் அவர் வந்து மரியாதை கொடுத்தாரு தவிர, பிற கட்சியிலிருந்து வந்து சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். முதல் ரசிகர் மன்றத்துக்கு தான் கொடுத்தாரு. அதனாலதான் இன்னைக்கு அந்த தேமுதிக இந்த அளவுக்கு இந்த உயிரோட்டமா கொஞ்சம் இருக்குன்னு காரணம் அந்த ரசிகர் மன்றங்கள்ல உருவாக்குனதுதான். அது மாதிரி எம்ஜிஆர் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகும் போது அவரு ரசிகர் மன்றத்தை மட்டும் நம்பியில திமுகவோட மிங்கிலா இருந்தார். எம்ஜிஆர் கழகத்துடைய பொருளாளராக இருந்தாரு, சிறுசேமி துணைத் தலைவராக இருந்தாரு, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு. அதனால அவர் வந்து மிங்கிலா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களோடு நெருக்கமா இருந்தாலும் அங்க எம்ஜிஆர் மன்றத்தில் இருந்தவங்க தான் பின்னாடி அமைச்சர்லாம் வந்தாங்க. ஓ அன்பழகன், முசிறிப்புத்தன், நீங்க எம்ஜிஆர் மன்றத்தில் இருக்கிறவங்க தான் வந்தாங்க. இப்ப விஜய் என்ன பண்ணிருக்கிறாருன்னு கேட்டா, விஜய் வந்து ஒரு நன்றி மறந்தவர்களுக்கு உதாரணம் தான். இந்த கரூர்ல 41 பேர் இறந்தாங்க. அதுக்கு நான் இரங்கல் தெரிவிக்க போகாது காரணம் வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு மகாபலிபுரத்துக்கு வர வச்சு பார்த்து அனுப்புனாரு. இன்னைக்கு முதலமைச்சராகி யாரோ போய் பார்க்கறாரு. ஏன் வந்து அவர் வந்து இந்த கரூருக்கு இன்னைக்கு போய் 41 வீட்டுக்கு இப்போதான் அவருக்கு பாதுகாப்பு முழுமையா காவல்துறை எல்லா பிரிவு பாதுகாப்பு இருக்குல்ல, அவர் போய் பார்த்துட்டு வரலாம், இரங்கல் தெரிவிக்கலாம், இப்பயாவது போலாம்ல. அதனால ஒரு நன்றி மறந்தவர். இப்ப விஜய்க்காக ரசிகர் மன்றம் வச்சு அவர் படம் வரும்போதெல்லாம் அவருக்காக பாடுபட்டவர்கள், உழைத்தவர்கள் யாரையுமே அவர் வந்து நினைச்சு பார்க்கலன்றதான் இப்ப பெரிய அளவுல நீர் மூத்த நெருப்பாக தாவேக்கால ரசிகர் மன்றமா பல கட்சியிலிருந்து வந்தவங்க. அதாவது அவர் வந்து வேட்பாளர் அறிவிக்கப்படுறது கடைசி நிமிடம் வரைக்கும் இவர் வந்து இவர் நினைச்சிருந்தா ரசிகர் மன்றத்துக்காரங்களை பூரா எம்எல்ஏ ஆக்கிருக்கலாம். எனக்கு தெரியவே என்கிட்ட சொல்லிட்டு போனவங்களே 10 பேர் எம்எல்ஏ ஆயிட்டாங்க. சும்மா விளையாட்டு என்கிட்ட சொல்லிட்டு போனவங்க ஏடிஎம்கேல இருந்து நம்ம நண்பர்கள் பேர்லாம் சொன்னா தப்பா போயிடும். என்கிட்ட சீரியஸாவே சொல்லிட்டு போனாங்க. சும்மா நாங்க பனையூர் பக்கம் போறோம்ட்டு போனவங்களாம் இன்னைக்கு மந்திரி ஆயிட்டாங்க, பல பேர் எம்எல்ஏ ஆயிட்டாங்க. ஆனா ரசிகர் மன்றத்துக்காரங்கள கடைசி வரைக்கும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அவர் நினைக்கல. அதனால வழக்கறிஞர் அணி மட்டும் இல்ல, ஒரு கீழே இருந்து மேல வரைக்கும் ஒரு நீர் மூத்த நெருப்பா இருக்கு. அதனாலதான் ரசிகர் மன்றத்துக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, கார் எடுத்துட்டு போய் இப்ப டாஸ்மாக் கடைக்கெல்லாம் போய் பார்ல எங்களுக்கு வசூல் கொடுங்க, நாங்க தான் இந்த ஏரியால பெரிய ஆளுன்னு சொல்லி இப்ப 8 மாவட்டங்கள்ல எம்எல்ஏக்களே வரல தாவேக்காக்கு. இப்ப 8 மாவட்டங்கள்ல ரசிகர் மன்றத்துக்காரங்க போய் டாஸ்மாக் கடையில மற்ற எல்லா இடத்துலையும் போய் தகராறு பண்ணிட்டு பணம் வழிப்பறி மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு பவுஸ் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த கட்சிக்குள்ள இந்த கட்சியில ஒரு நீர் மூத்த நெருப்பாக மிகப்பெரிய பிரச்சனையாக விஜய் ரசிகர்களுக்கும் பல்வேறு கட்சியிலிருந்து கூட்டு கலவையா அந்த கட்சியில இப்ப தாவேக்கான்ற கட்சி உருவாயிருக்கு. ஒரு கட்சியில 2 கட்சியில இருந்த இப்படி பாருங்க, பல பேர் ஓடுறான், அதிமுக இருந்து ஓடுறான், வேற வேற கட்சியிலிருந்து ஓடுறாங்க. எதுக்கு கேட்டா போய் இந்த பதவியெல்லாம் பிடிச்சு போடலாம், ரசிகர் மன்றத்துக்கு கொடுக்க மாட்டாரு, நம்ம மாதிரி அரசியல்வாதி தான் கொடுப்பாருன்னு ஓடுறாங்க. அதனால பெரிய போராட்டம் அந்த கட்சிக்குள்ள மிகப்பெரிய ஒரு மௌன புரட்சியா இருந்தது, இப்ப வெடிக்க போகுது. இந்த சூழல்ல பல்வேறு விஷயங்களை பதிந்தவர் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக நன்றி. நன்றி.